இன்றைக்கி என் வீட்டில் மலர்ந்த ரோஜா செடிகளை தான் காமிக்க போகிறேன். கொடி ரோஸில் ஒயிட் கலர் இவ்வளவு பூ பூத்துருக்கு. இன்னும் மொட்டுகள் இருக்குது, அது இன்னும் விரியலை. இவ்வளவு பூக்கள் தான் பூத்துருக்கு. அப்புறம் ஆந்திரா பன்னீர் ரோஸில் 1 2 3 4 5 6 பூ பூத்துருக்கு. இதில் 3 பூ சேர்ந்து அழகாக பூத்துருக்குது. ஒரு பட்டர்ஃப்ளை வந்துருக்கு. அழகாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளை பார்க்குறதுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. நாங்கள் எங்கள் ஊரில் இதை புட்டான்னு சொல்லுவோம், நிறைய ஊரில் தட்டான்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஊதா கலர் ரோஸில் ஒரு பூ பூத்துருக்கு. ஒரு மொட்டு கொஞ்சம் விரிகிற மாதிரி இருக்குது. இது நாளைக்கு விரிஞ்சிடும். ஒரே ஒரு பூ தான் நிற்குது. கிரிகிரி ரோஸில் ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. அப்புறம் பட்டன் பன்னீர் ரோஸில் பூக்கள் எல்லாம் ட்ரிப்ஸ் அட்டாக் ஆகி ஒரு மாதிரி தான் இருக்குது. நல்லா அழகாக விரிய மாட்டேங்குது. கொஞ்சம் விரிகிறதுக்கு முன்னாடியே ட்ரிப்ஸ் அட்டாக்கும் வேறு பூச்சிகள் தொல்லையும் இருக்கிறனால நல்லா விரிய மாட்டேங்குது. அப்புறமா இது காஷ்மீர் பன்னீர் ரோஸு. அதில் உள்ள பூ ஒரு பூ தான் அழகாக இருக்குது. அது இன்றைக்கி தான் விரிஞ்சது. ஏற்கனவே உள்ள பூக்கள் ரொம்ப வாடி போய் இருக்குது. உங்கள் ரோஜா தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்சி வண்டுகள் வருதா? இதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா என் தோட்டத்தில் நிறைய வந்துட்டு இருக்குன்னு நானும் பிடிச்சி காலை வச்சு நசுக்கி கொஞ்சம் போடுறேன். ஆனாலும் திருப்பியும் வருது. இப்படி எடுத்துருவேன்னா எடுத்துட்டு அப்படியே இப்படி கொண்டு இப்படி தரையில் வச்சுட்டு இப்படி படக்கெல்லாம் நசுக்கி இப்படி கொஞ்சம் போட்டுருவேன். நீங்கள் எந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்புறமா இந்த பிங்க் பட்டன் ரோஸில் ஒரு கொத்து பூ பூத்துருக்கு. மீதி எந்த பூவுமே இல்லை. மொத்தமாக டோட்டலாக இவ்வளோ பூ தான் என் வீட்டில் பூத்துருக்கு. அப்புறம் இந்த ஆரஞ்சு பூவில் ஒரு மொட்டு நிற்கிது. நாளைக்கு இது பிரிஞ்சிடும். பழைய பூ ஏற்கனவே உள்ள பூ ஒன்று நிற்கிது. எல்லா பூக்களையும் நான் பறிச்சுட்டு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குதுன்னு. பட்டன் ரோஸை தவிர மீதி எல்லா பூக்களுமே அறுவடை பண்ணியாச்சு. இவ்வளவு தான் இன்றைக்கி என் தோட்டத்தில் கிடைத்த ரோஜா பூக்கள். இவ்வளவு தான் அறுவடை கிடச்சிருக்கு இன்றைக்கி.